சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனு மனசு உடைஞ்சு நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஜானகி வந்து, என்ன சீனு ஏன் இப்படி நிக்கிற? யாரோ என் கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். ஆனா என் கல்யாணம் எப்படி எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியுமில்ல. பாத்தியா, உன் மாமா கூட தான் வாழணும்னு மாத்தி விட்டுச்சுல்ல. நானும் இத்தனை வருஷமா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னோட சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லையடா சீனு. எனக்கு இருந்த பாதிப்புல இருந்து உங்க மாமா தான் மீட்டு கொண்டு வந்தாரு. எது நல்லதுன்னு நம்மளை விட அந்த கடவுளுக்கு தாண்டா சீனு நல்லா தெரியும். அந்த கடவுளோட அருளால தான் உன் மாமா எனக்கு கணவரா வந்தாரு. இப்பவும் இன்னும் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நம்மளுக்கு எது நல்லதோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஏத்துக்கிட்டு நம்மளும் சந்தோஷமா வாழ பழகிக்கணும்டா சீனு. வாச்சின்னு வா, மன திருப்தியோட குலதெய்வத்தை வேண்டிக்கோ, அவன் உனக்கு நல்ல வழியை காட்டுவா. வாச்சின்னு கூப்பிடுறாங்க ஜானகி. அத்தே போங்கத்தே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்றாங்க சீனு. டே சீனு, நம்ம கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் அவ பாத்துக்குவாடா சீனு. ஐயோ, சீனுவோட கஷ்டத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன்னு நினைக்கிறாங்க ஜானகி. பாட்டி எல்லாத்தையும் பொங்கல் வைக்க கூப்பிடுறாங்க. ரெடி ஆயிட்டாங்க. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே பொங்கலை வச்சிடலாம். இந்த தடவை ஜானகி, பத்மா, பார்வதி இவங்க யாரும் பொங்கல் வைக்க வேண்டாம். ஆமா, நாங்க பொங்கல் வைக்காம யாரு வைப்பான்னு கேக்குறாங்க பத்மா. நடக்கிற கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னு தனாவும் சாருவும் வைக்கிட்டுங்கிறாங்க. பாட்டா, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குதே அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். சரி மாயா, நீயும் வா அப்படின்னு தனா கூப்பிடுறாங்க. ஏண்டி மாயா எதுக்கடி கூப்பிடுற? அவளுக்கு என்ன கல்யாணமா நடக்க போகுதுன்னு கேட்குறாங்க பார்வதி. ஆமா, அம்மா கல்யாணம் நிச்சயமானவங்களை மட்டும்தானே பொங்கல் வைக்க சொன்னாங்க. மாயா எப்படி வந்து பொங்கல் வைப்பான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாயாவுக்கு சாப்பிட மட்டும்தானே தெரியும், பொங்கல் எப்படி வைக்க தெரியும்னு கேட்குறாங்க. ஏ பார்வதி, அதை எப்படி நீயா முடிவு பண்ணுவே? ஒருவேளை மாயாவுக்கு பொங்கல் வைக்க தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க சிவராமன். தெரிஞ்சிருந்தாலும் மாயாவுக்கு நிச்சயமாகட்டும், அதுக்கப்புறமா அவள் பொங்க வைக்கட்டும். இப்போ ஒன்று அவளுக்கு கல்யாணம் இல்லைங்கிறாங்க பார்வதி. இப்போ வேடிக்கை மட்டும் பார்த்து பொங்க வைக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோங்கிறாங்க. ஆமாமா, நானும் தனாவை மட்டும் பொங்க வைக்கிறோங்கிறாங்க. நீ எங்களோட பொங்கல் எப்படி இருக்குன்னு நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கிறாங்க சாரு. மாயாவும் பொங்க வைக்கட்டுன்னு ரகுராம் சொல்கிறாங்க. அண்ணே, கல்யாணம் நிச்சயமானவங்களை மட்டும்தான் அம்மா பொங்க வைக்க சொன்னாங்கன்னு பத்மா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆகத்தானே போகுதுங்கிறாங்க ரகுராம். நிச்சயமானவங்க நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கட்டும், மாயா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கட்டுங்கிறாங்க ரகுராம். ஆமா மச்சான், மாயாவும் பொங்க வைக்கட்டும். இதுல யாரோட பொங்கல் நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்கிறாங்க மணிவண்ணன். ஆமா, அவள் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்துவா, அவளுக்கெல்லாம் பொங்க வைக்க தெரியுமோ தெரியாதோ, சாப்பிட்டு பார்க்கட்டுமே, அது மட்டும் போதுங்கிறாங்க சாரு. ஆமாமா, அது சாமு காரியம், தப்பாயிட போதுங்கிறாங்க பார்வதி. அதெல்லாம் எதுவும் ஆகாது, பெரியப்பாவே சொல்லிட்டாரு. நானும் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்றாங்க மாயா. அப்படி சொல்லு மாயா, பொங்கலை வைக்க தெரியாதுன்னு சொன்னவங்க மூஞ்சில கறியை பூசுற மாதிரி பொங்கலை வச்சு அசத்தல அசத்திடுங்கிறாங்க மணிவண்ணன். இது ஒரு பொங்கல் போட்டியாவே நடத்திடலான்னு மணிவண்ணன் சொல்றாங்க. போட்டின்னு வச்சா அதுக்கு பரிசு கொடுக்கணுமல்ல மச்சாங்கிறாங்க சிவராமன். சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்படும்ல, அதை விட வேற என்ன இருக்கு? அதுவும் சரிதான், யாரோட பொங்கல் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் பரிசு அப்படின்னு ரகுராம் சொல்லிடுறாங்க. அடடே, இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்கு. யார் பொங்கல் நல்லா வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தங்க மோதிரம் பரிசு. சரி, போட்டியை மனசுல வச்சுக்கிட்டு 3 பேருமா போய் சாமியை மனசார வேண்டிக்கிட்டு இப்போ பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுங்க, பத்மா, பார்வதி எல்லாரும் எடுத்து கொடுங்கன்னு பாட்டி சொல்றாங்க. 3 பேரும் மனசார வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்கிறாங்க. 3 பேரும் மனசார வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாரு தானா 2 பேரும் பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கமா மாயாவும் குடம் எடுத்துட்டு வராங்க. மாயா, வா வா வா. ஆமா, உனக்கு பொங்கல் வைக்க தெரியுமில்லன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். எனக்கு வைக்க தெரியாதான், இருந்தாலும் ட்ரை பண்றேங்கிறாங்க மாயா. என்னது ட்ரை பண்றியா? எப்படியோ நல்லபடியா பார்த்து பொங்கலை வச்சிருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு போறாங்க. சாரு தானா மாயா 3 பேரும் பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. மனசார சாமியை கும்பிட்டு அடுப்பை பற்ற வைங்கன்னு சொல்றாங்க. 3 பேருமே சாமியை கும்பிட்டு பொங்கல் வைக்க தயாராயிட்டாங்க. பத்மா, பார்வதி, உங்க 2 பேத்துக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க எதுக்காகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவங்களா பொங்கல் வைக்கட்டுன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. சரி, 3 பேரும் அடுப்பு பற்ற வைக்கலான்னு தீக்குச்சி எடுத்து உரைக்கிறாங்க. மாயாவோட தீக்குச்சி எதுவுமே உரைய மாட்டேங்குது. அதுக்கு காரணமே சாரு தான். சாரு பார்த்துட்டு இந்த மாயா பக்கத்துல கிடக்கிற தீப்பெட்டி மேல அவங்க தண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அது தீக்குச்சியை உரைச்சு பாக்குறாங்க மாயா, அது பத்தவே மாட்டேங்குது. மணிவண்ணன் பார்த்துட்டு அந்த ஓரமா போறாங்க. என்ன மாயா, தீக்குச்சி என்ன பத்தலையாங்கிறாங்க. ஆமா, ஏன்னு தெரியல, தீக்குச்சி பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க மாயா. அட, தண்ணியில பட்டு நவுத்து போய் கிடக்குதுங்கிறாங்க மணிவண்ணன். தீக்குச்சி கூட உரைச்சு பத்த வைக்க தெரியல, இவளா பொங்க வைக்க போறா அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் எப்படியோ ஹெல்ப் பண்ணிடுறாங்க. ஒரே தீக்குச்சியில மாயா அப்படியே சல்லுன்னு பத்தி வச்சிடுறாங்க. சாரு அரிசியை கழிஞ்சு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்வதி ஐடியா கொடுக்குறாங்க. ஏ சாரு, தண்ணி அதிகமா போயிடுறது பாருங்கிறாங்க. இல்ல, நான் அரிசி போட்டதுக்கு அப்புறமா தண்ணி அளவா வச்சுக்கிறேங்கிறாங்க. வெளியில இருந்து யாரும் ஐடியா கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன நீ மட்டும் தனியே சொல்லி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க சிவராமன். சாரு தானா 2 பேரும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. மாயா மட்டும் கொஞ்சம் தடுமாட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து மணிவண்ணன் போய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. என்ன மாயா, பொங்கல் வச்சிருவியாங்கிறாங்க. எப்படியோ வச்சிருவேன்னு தான் நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மாயா. சரி சரி, உன்னோட ஃபோனை கூட, அதில் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தா பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு எல்லாம் அக்ரூட்டாக தெரிஞ்சிடும். நான் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து பொங்கல் வச்சிருன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். இந்த பக்கமாக பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிறாங்க. அங்கே என்னமோ நடக்குதுங்கிறாங்க. அண்ணி, நீங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. இவரை அப்படின்னு சொல்லிட்டு பத்மா எழுந்திரிச்சு போறாங்க. ஆமா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க மாயா. அட குடுமாயா அப்படின்னு சொல்லி போனை வாங்கியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பத்மா வந்ததும் அந்த போனை வெடுக்குன்னு பிடிக்கிறாங்க. அவளுக்கு நீங்க சமையல் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏய் பத்மா, பேசாம போனை கொடுத்துரு அப்படின்னு மணிவண்ணன் கெஞ்சுறாங்க.
போனை பிடிங்கிட்டு வந்து பார்வதி இந்த பத்திரமா வச்சுக்கோங்கிறாங்க. சூப்பர் ஐடியா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போனை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆமா ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணி நினைக்கிறீங்களா, எனக்கு அதுவே போதும்னு சொல்றாங்க மாயா. சரி மாயா எப்படியோ பார்த்து பத்திரமா பொங்கல் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மணிவண்ணன். அடுத்தது சிவராமன் போய் மாயா கிட்ட, மாயா உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு, எனக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும், அதுவும் சக்கரை பொங்கல் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சமைக்கவே தெரியும், நல்லாவே தெரியுங்கிறாங்க. பாருடா உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா, அதுவும் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க மாயா. ரொம்ப பிரமாதமா செய்வேங்கிறாங்க. சித்தப்பா நீங்க கேட்டதே எனக்கு போதும், அதுவே சந்தோஷங்கிறாங்க மாயா. நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போது, பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன், சொல்லிக் கொடுக்க போறேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்கு. அதே மாதிரி மாயாவும் அதை கேட்டு அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. மணிவண்ணன் மாயா பொங்க வைக்கிற இடத்துக்கு போக பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து பத்மா தடுக்கிறாங்க. இங்க பாருங்க, பொங்க வச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, போங்க போய் உட்காருங்க உங்க இடத்துல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஐயோ பத்மா என்னோட அவசரம் புரியாம நீங்க பேசுறியேங்கிறாங்க. எந்த அவசரமா இருந்தாலும் பொங்க வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எழுந்திருக்கவே கூடாது, போங்கன்னா போங்கிறாங்க. மாயா தனா கிட்ட கேட்கறாங்க, தனா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லு, நான் பண்றேங்கிறாங்க. மாயா பாருடா நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அம்மாவோட ட்ரைனிங் இருக்கு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க தனா. தனா சாரு மாயா 3 பேரும் பொங்க வைக்கிறத வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. சீனு மட்டும் ஏனோ ஒரு மாதிரியாவே உட்காந்துருக்காங்க. என்ன 3 பேருமே பொங்கல் வச்சு முடிச்சிட்டிங்களான்னு பாட்டி கேட்குறாங்க. பொங்கல் அருமையாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 பேர்த்தோட பொங்கலையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிசு கொடுத்துட வேண்டியதானுங்கிறாங்க மணிவண்ணன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல சாமிக்கு படையல் போட்டு வந்து பார்த்துக்கலாங்கிறாங்க. ஜானகி அந்த பொங்கல் எல்லாம் எடுத்து சாமிக்கு முதல்ல படையலுக்கு எடுத்து வையுங்கிறாங்க. ஜானகியும் சரிங்கிறாங்க. இந்த பக்கமாக மணிவண்ணன் சிவராமன் கிட்ட கேட்குறாங்க, இந்த மோதிரம் யாருக்கு பரிசு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்துன்னு சிவராமன் ஏதோ சொல்ல இருக்கிறாங்க. அது நம்மளுக்கும் உங்களுக்கும் கிடையாது, அது வேணா எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல 3 பேர்த்தோட பொங்கலையும் எடுத்து வச்சு அந்த பொங்கலுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. தீப ஆராதனை காட்டி சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆமா இதுதான் குலதெய்வ பூஜையாங்கிறாங்க. இது நம்ம வேண்டிக்கிட்டு நாமளே செய்யற பூஜை. இதுக்கப்புறமா ஐயர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பூஜையே இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. சரி இப்படியே பேசிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி, அடுத்த கட்டத்துக்கு போகணுமல்ல, பொங்கல் சாப்பிட்டு பார்த்துட்டு பரிசு கொடுக்கணுமல்லன்னு சொல்றாங்க மணிவண்ணன். வாங்க வாங்க அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில கிளம்பி வராங்க. வரும்போது வெளியில வந்ததும் மாயா கிட்ட சில ரவுடிங்க எல்லாம் தகராறு பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த இடத்துல சீனு போய் ஃபைட் பண்றாங்க. 4-5 ரவுடிங்களையும் சீனு சமாளிக்க முடியல. அந்த இடத்துக்கு மாயா அப்படியே கம்ப சொலட்டி பிடிக்கிறாங்க. அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் பார்த்துட்டு இருக்காங்க. மாயா ஃபைட் பண்றதை எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அடி வாங்கின ரவுடிங்களும் ஓட போறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் வரை சொல்ல பார்க்கலாம்.